என் செல்ல பிள்ளையே, நீ மன எங்கும் காரியத்தில் வெற்றியைத்தான் அடையப் போகிறாய். என் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உனக்குள் வந்து விட்டது. அதை செய்து முடிப்பதற்கான ஆசையும் அருளையும் இந்த வாராகி தாய் நான் உனக்கு வந்து விட்டேன். உனக்கு தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கான உற்சாகமும் நல்ல விஷயம்தான். ஆனால் எந்த ஒரு செயலை செய்வதிலும் நிதானம் அவசியம்தானே. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த நேரத்திலும் ஏதாவது ஒன்றை எதிர்மறையாக நினைத்து கொண்டு செய்து கொண்டே இருக்காதே. எல்லா விஷயத்திலும் முதலீடுகளை முதலாக செலுத்திவிட்டு நீ அவசரப்பட்டு உன் பின்விளைவுகளை சந்திக்காதே. செய்த பின்னர் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட வாழ்வில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் என்று உற்சாகத்தோடும் சற்று நிதானத்தோடும் உன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து சிந்தித்து செயல்படு. அவசரத்தில் சில தவறுகள் செய்துவிட்டாலும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் அத்தனைக்கு முடிவாகவும் உன் அத்தனை முடிவுகளை தெளிவாக்கவும் தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்போதெல்லாம் என் தாய் என் கூட இருப்பான் என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. காலம் என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த வாராகி தாயானவள் உனக்குள் இருந்து உன் செயல்கள் அத்தனையும் உனக்கு பதிலாக உன் முடிவை நான் எடுத்து நீ எதிர்கொள்ளும் வலிமையாக நானே உனக்குள் இருந்து உனக்கு நம்பிக்கை அளிக்கத்தான் வந்து இருக்கின்றேன். மகிழ்வோடு உன் காரியத்தை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து விடு. உன்னால் முடிந்த நன்மைகளை உன் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் உன் உறவுகளுக்கும் செய்து கொண்டே இரு. நீயோ நினைக்கலாம், அம்மா, நான் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எனக்கு கெடுதலை மட்டும்தானே நினைக்கிறார்கள் என்று. அதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே. என்ன நினைத்தாலும் உனக்கான நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் காயத்திற்கு மருந்தை நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா? என் பிள்ளையே, அதற்கு மருந்தும் கிடைக்கத்தான் போகிறது. அதற்கான தீர்வும் கொடுக்கத்தான் போகிறேன். என் அருள் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ இழந்தவை எல்லாம் உனக்கு மீட்டெடுத்து தரப்போகிறேன். அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்று நீ அறிந்து கொண்டுதானே இருப்பாய். மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தில் அந்த தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றாய் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீயோ உன்னிடத்தில் தான் தவறு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். அதை சரி செய்து அடுத்த காரியத்தில் உனக்கான கவனத்தை செலுத்து. பார்த்தவுடனே அந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நீயாகவே குழப்பமடையாதே. எதை எப்படி செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வெற்றி வாராகி இருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்து நீ தளரச் செய்து கொண்டு இருக்கின்றாய்? சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், நீ இழந்ததை பெறத்தான் போகிறாய். உன் கோபத்தை ஒரு பொழுதேனும் உன்னை நான் பிரிக்க வைக்க திட்டமிடுவதே கிடையாது. நான் உன்னிடம் பேசாமல் என்றாவது இருந்திருக்கின்றேனா? என்றாவது ஒரு நாள் உனக்கான வெற்றியை பெறப்போகும் நேரத்தில் கூட இதில் தான் நீ வெற்றியை பெறப்போகிறாய் என்று அறிவுரைகளையும் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ உன்னுடைய அருமையை உணர்ந்து கொள்ளாமல் உன்னையே தரம் தாழ்த்தி கொள்கிறாய். உன்னோடு இருக்கும் உன் விஷயத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அருமை புரிந்தவர்களை மட்டும்தான் உன் இடத்தில் நான் வைக்கப் போகிறேன். நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய பாதுகாப்பில் வைத்துக்கொண்டு
உனக்கான வெற்றியை கையில் தருகிறேன் என்று நீ பொறுமையாக இருந்து கொள். உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிரான துரோகங்களும் அவமானங்களும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை பார்த்து கொண்டு இந்த வராகி அன்னையானவள் அமைதி காக்கிறாளோ என்று எண்ண வேண்டாம். உன் அத்தனை விஷயத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. எனக்கெல்லாம் நல்லது கிடைக்குமா என்று நீ நினைத்ததை பலிக்கச் செய்வதற்குத்தானே இந்த வராகி நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் உனக்கு கலக்கம் எதற்கு? ஓம் வராகி தாயே போற்றி.